சார், இந்த அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இது முடிந்திருந்தாலும் கூட இதுல திருமாவளவனுடைய ரோலை பத்தி பலரும் இப்பவும் பேசுறாங்க. திருமாவுடைய நேர்காணல் எல்லாம் தொடர்ந்து அந்த கேள்விகள் கேட்கிறாங்க. அவர் அழைப்பு வந்தது உண்மைதான்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாரு. அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது 2 எம்எல்ஏ இருக்கக்கூடிய திருமாவளவன் சிஎம்ங்கிற அளவுக்கு வர முடியும்னா இதை 4 எம்எல்ஏ இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசும் பாசிட்டிவா பார்க்கணும். நம்ம எல்லாருமே இதை எல்லா கட்சிகளுமே மும்முனை போட்டியாட்டு தமிழக களம் அரசியல் களம் கர்நாடகா மாதிரி வந்ததுல இதை ஒரு பாசிட்டிவா பார்க்கணும். யாருக்கு எப்போ சிஎம் சான்ஸ் அடிக்கும்னு சொல்ல முடியாது. ரெண்டு பெரிய கட்சிகளுக்கும் சிறிய கட்சிகள் இடையில காமன் கேண்டிடேட்டா கூட ஒருத்தர் சிஎம்ஆ உழைச்சா கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணா உட்கார்ந்துடலாம். சோ 2 எம்எல்ஏ உள்ள ஒருத்தருக்கு சிஎம் சான்ஸ் வருது. அதை கெடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான். அவர் திருமாவளவன் சிஎம் ஆனார்னா அந்த இடம் சிவி சண்முகம், இவர் வேலுமணி இவங்கெல்லாம் பவர் ஆயிடுவாங்க. வீரமணி, அன்பழகன் இவங்க எல்லாமே, ரத்தம் விஸ்வநாதன் போன்றவங்க எல்லாம் பவர் ஆயிடுவாங்கன்னு அவர் அந்த இடத்துக்குள்ள திருமாவளவனுக்கு கட்டை போட்டது இவர் எடப்பாடி பழனிசாமி தான். அப்ப அவர் என்ன பாக்குறாரு, அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய யாரும் அதிகாரத்துக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு அவர் தெளிவா போறாரு. அப்ப நான் இந்த சூழல் 2 எம்எல்ஏ இருக்கவரே மும்முனை போட்டிக்குள்ள கலாமஞ்சம்புரம் சிஎம் ஆக முடியும்னா யாருக்கும் தமிழ்நாடு களத்துக்குள்ள எதிர்காலத்துல சிஎம் ஆகக்கூடிய வாய்ப்பு வருங்கிறத நம்பிக்கையோட எல்லாருமே தமிழ்நாட்டுல கான்பிடண்டா அரசியல் பண்ணலாம். கான்பிடண்டா இருங்க அன்புமணி, 2 பேருக்கு சிஎம் சான்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு 4 பேருக்கு கண்டிப்பா வரும்.